வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அகவிலைப்படி வழங்காததற்கு கண்டனம். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்குட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு. இசை கலைஞர்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் சம்மேளனம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம். வெளியிடே வெளியிடே. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற செட்டியார் மரபினர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு காலை ஸ்ரீ விநாயகர் பூஜை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மகா யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து செட்டியார் மரபினர் கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் புதிதாக வைக்கப்பட்டுள்ள கொடி மரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று கிராமம் சார்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சியும், 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மே மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கூத்தாண்டவர் சுவாமியின் அருளை பெறுமாறு ஆலயம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்குட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், சேதராப்பட்டு வருவாய் கிராமம், மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த ஏழை விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மேற்கண்ட மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும்
மேற்கண்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மயிலம் மெயின் ரோடு பகுதியிலே சாலை ஓரமாக எவ்வித இடையூறுமின்றி வீடு கட்டி வசித்து வரும் மக்களை அப்புறப்படுத்துவதற்காக சாலை விரிவாக்கம் எனும் பெயரில் அவருடைய குடிசை வீடுகள் இன்றைக்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை நெடுஞ்சாலைத்துறை செய்கிறது. அதை உடனடியாக அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், மாற்று இடம் வழங்க வேண்டும். இசை கலைஞர்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் முத்துலட்சுமி சரவணன், பிம்ஸ் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சார்பில் சுசீந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். மேலும் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இசை கலைஞர்கள் திரளாக வந்து பயன்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முகாமை வெற்றிகரமாக நடத்த இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்தனர். வானூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முருகன் பல்வேறு கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முருகன் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம், வழுதாவூர், நெற்குணம், சித்தலப்பட்டு, PS பாளையம் ஆகிய கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரெட்டிச்சாவடி பகுதியில் மத்திய அரசை கண்டித்து திராவிட கட்சி பிரமுகர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறை என்ற பெயரில் தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சித்து வருவதை கண்டித்து தமிழ்நாடு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் ஆணையை ஏற்று அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MRK பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி மத்திய ஒன்றிய செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட மதலப்பட்டு, ரெட்டிச்சாவடி பகுதியில் ஒன்றிய அவைத்தலைவர் செல்வராசு, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி முன்னிலையில் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இக்கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி ராஜாராம், ஒன்றிய கழக பொருளாளர் திருச்செல்வம், மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், துணை அமைப்பாளர்கள் விமல்ராஜ், பிரசாந்த், கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கருப்பு கொடிகளை ஏந்தி கோஷங்களை விட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். கடலூர் வடக்கு ஒன்றியம் ஊராட்சிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனை ஆதரித்து வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட MP அகரம் ஊராட்சி மற்றும் பள்ளிப்பட்டு ஊராட்சி, காரணப்பட்டு ஊராட்சி, தூக்கணாம்பாக்கம் ஊராட்சி பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரனை ஆதரித்து வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன் அவர்களின் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், மாவட்ட பொறுப்பாளர் பாண்டியன், மகளிர் அணி ஜெபஸ்ரீ முன்னிலையில் குண்டு உப்பிலவாடி, பள்ளிப்பட்டு, காரணப்பட்டு, தூக்கணாம்பாக்கம் என்று பல கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது அந்தந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் வேட்பாளர் சந்திரசேகருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மரியாதை செய்து சிறப்பான வரவேற்பினை அளித்தனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அன்புமணி கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறிய பொழுது 2 சொட்டு கண்ணீர் விட்டேன் என மருத்துவர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மூத்த குடிமக்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவை வாக்குச்சீட்டு முறையில் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், இன்று சோகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் கீழ்சிவிரி கிராமத்தில் பிறந்து சென்னையில் மிகவும் சிரமப்பட்டு மருத்துவம் படித்து மக்களுக்கு சேவை செய்தேன். அதன்பின் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கரிசனம் ஏற்பட்டு
1989ஆம் ஆண்டு பாமக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினேன். அப்போது எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என்றும், கிளை சத்தியமாக என் குடும்பத்தினரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்றும் சத்தியம் செய்தேன். என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நெருக்கடியால் என் சத்தியத்தை மீறி 35 வயதுடைய அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்க வைத்தேன். அதன்பின் மாநிலங்களவை MP ஆக்கினேன். அவரின் குடும்பத்தினர் மனதில் பாமகவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது. டெல்லி சென்றபோது அன்புமணி என்னிடம் கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றபோது 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். பின்னர் அன்புமணிக்கு கொடுத்த கட்சி தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொண்டேன். பின்னர் என் மகள் ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராகவும், கோகா மணியை கௌரவ தலைவராகவும் ஆக்கினேன். பின்னர் அன்புமணி கோமாளி வேஷமிட்டு பொய்யாக பேசி என் குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கினார். அன்புமணி மனைவி சௌமியா என் பேத்திகளையும் தன்னை போல உருவாக்கி பாமக நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி என்னை நேசிப்பவர்களை திட்டமிட்டு தன் கூடாரத்தை அழைத்து சென்றார். நான் மருத்துவமனையில் இருந்தபோது அன்புமணி தன்னை பார்க்க விடாமல் செய்துவிட்டதாக அன்புமணி பொய் சொல்கிறார். நான் மருத்துவமனையில் இருந்தபோது பலதரப்பு மக்களும் வேதனையோடு நான் நலம் பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். ஆனால் அந்த பொய்யர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொலைபேசியில் கூட பேசவில்லை. கடந்த முறை மருத்துவமனையில் இருந்தபோதும் அன்புமணி குடும்பத்தினர் வரவில்லை. எனக்கு வயதாகிவிட்டது என்றார்கள். இதற்காக நான் நீச்சல் அடித்து காட்டினேன். தினமும் நடக்கின்றேன். ஆனால் அந்த பொய்யர்கள் கூட்டம் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி வருகின்றனர். அன்புமணி தரப்பினர் நடிப்பதிலும் பொய் சொல்வதிலும் சிறந்தவர்கள். கட்சிக்கு யார் தலைவர் என்ற வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் உள்ளது. மருத்துவர்கள் பிரச்சாரம் செய்ய போக வேண்டாம் என கூறியுள்ளனர். ஆனால் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே நம் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வாக்காளர்கள் ஆதரிக்க வேண்டும். கட்சியை அபகரிக்க முயற்சி செய்து முதலில் GK மணியின் பொறுப்பை பறித்தனர். அன்புமணி கட்சியை தொடங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகவிலைப்படி வழங்காததற்கு கண்டனம். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்குட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு. இசை கலைஞர்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.